இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம் அப்சல்யூட், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு. ஸோ பிக்ன்றது அப்சல்யூட்டான ஆப்டான ஒரு அட்ஜெக்டிவ் உடைய வேர்டு. ஸோ அதுவே கம்பேரிட்டிவ் பிக்கர். ஸோ இப்போ இந்த மாதிரி பிக்கர் அப்படின்னும் போது எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா than அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறோம் சரிங்களா, 2 ஃப்ரூட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளையும் வாட்டர்மெலனையும் எடுத்துக்கிறோம். ஸோ வாட்டர்மெலன் பெருசா ஆப்பிள் பெருசா? வாட்டர்மெலன் தானே பெருசு, அதாவது தர்பூசணி பழம் அதுதானே பெருசு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வாட்டர்மெலன் இஸ் பிக்கர் than ஆப்பிள். அப்போ ஆப்பிளை விட வாட்டர்மெலன் தான் பெருசு. அப்போ 2 விஷயங்களை 2 நவுன்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்றோம். அப்போ 2 கம்பேர் பண்ணும்போது than அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். வாட்டர்மெலன் இஸ் பிக்கர் than ஆப்பிள் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட். இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கீங்க, வாட்டர்மெலன், பனானா, மேங்கோ, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கீங்க. அதுல பெருசு எதுவா இருக்க முடியும்? வாட்டர்மெலனா இருக்கு சரிங்களா. 2க்கும் மேற்பட்ட விஷயங்கள் நவுன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த 3த்துல எது ரொம்ப பெருசா இருக்கு? வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் இஸ் தி பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் த ஃப்ரூட்ஸ். அப்போ வாட்டர்மெலன் இஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ அந்த நீங்க வச்சிருக்க லிஸ்ட்ல இருந்து எது பிக்கரோ, ரொம்ப எல்லாத்த விட பிக்கரோ, அப்போ நம்ம அதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றப்போ பிக்கெஸ்ட். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா the biggest அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் பொறுத்த வரைக்கும் than யூஸ் பண்ணுவோம், சூப்பர்லேட்டிவ் பொறுத்த வரைக்கும் the யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி யூஸ் பண்றோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம மொத்தமா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி ஒண்ணே மட்டும் சொல்றோம். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம குறிப்பிடும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ஃபுல்லா வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்காங்க, அதுல ஒரே ஒரு பையன் இல்ல ஒரே ஒரு பொண்ணு தான் ரொம்ப டாலா இருக்காங்க அப்படின்னா, அப்ப மிச்ச எல்லாரோட கம்பேர் பண்றப்ப எப்படி சொல்லுவோம்? he is the tallest boy in the class. she is the tallest girl in the class. அப்போ அந்த கிளாஸ்ல இவன் தான் டாலானவன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, டால், டாலர், டாலஸ்ட். அப்போ கம்பேரிட்டிவ்னா என்ன? 2 விஷயங்களை கம்பேர் பண்றது. சூப்பர்லேட்டிவ்னா என்ன? 2க்கும் மேற்பட்ட நவுன்ஸ் வந்து கம்பேர் பண்றது. யங், யங்கர், யங்கஸ்ட். ஸோ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஐ ஆம் த யங் கேர்ள் இன் மை ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா அதை யங் கேர்ள்னு சொல்லக்கூடாது, யங்கஸ்ட் கேர்ள். ஸோ அப்போ பேசுறப்போ நம்மளோட நவுன்ஸையோ ப்ரொனவுனையோ எந்த இடத்துல அட்ஜெக்டிவோ எங்க யூஸ் பண்றோமோ அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம தப்பா சொல்லியிருந்தோம்னு தெரியாம தப்பு பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஐ ஆம் த யங் கேர்ள் இன் மை ஃபேமிலி. அப்போ யங் கேர்ள்னு சொல்லக்கூடாது, என்னோட ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க, அதுல நான் தான் ரொம்ப சின்னவ அப்படின்னா ஐ ஆம் த யங்கஸ்ட் கேர்ள் இன் மை ஃபேமிலி. புரியும்னு நினைக்கிறேன். யங், யங்கர், யங்கஸ்ட். அப்போ யங்கர் எப்போ யூஸ் பண்ணுவோம்? 2 பேர் கம்பேர் பண்ணும்போது மை பிரதர் இஸ் யங்கர் தென் மீ, மை சிஸ்டர் இஸ் யங்கர் தென் மீ. என்னை விட அவங்க யங்கரா இருக்காங்க, சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ இதையே நான் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸி. பிக், பிக்கர், பிக்கஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட், யங், யங்கர், யங்கஸ்ட். இதெல்லாத்தையும் நம்ம வந்து இஆர் சேர்த்து எழுதிரும். இங்கே இஎஸ்டி சேர்த்து எழுதிரும். பட் ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில குவாலிட்டி, ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு நமக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் குட். இந்த குட் வந்து